தனிநபர் முன்னேற்றத்துக்கும் சரி, ஒரு வீடு ஏன் ஒரு நாடு முன்னேற்றத்திற்கும் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் ரொம்பவே முக்கியமானதுங்க. அப்படி ஒரு மனுஷன் சராசரியா ஓடி ஓடி 365 நாள் வேலை பார்க்குறான்னா, அவன் எத நோக்கி ஓடுறான்? இந்த பணத்த நோக்கி தான். அப்படிப்பட்ட இந்த பணத்துடைய அன்னோன் ஃபேக்ட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உலகின் பல பகுதிகள்ல ரூபாயானது 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்திலேயே நாணயமா பயன்படுத்தப்பட்டது. அப்படி பயன்படுத்திய நாடுகள் சில சொல்றேன் கேளுங்க. ஏடன், ஓமன், குவைத், பக்ரைன், கத்தார், மொரீஷியஸ், கென்யா போன்ற நாடுகள்ல நாணயமா பயன்படுத்தினாங்க. பாகிஸ்தான் நாட்டுல இந்தியாவிலேருந்து அச்சிடப்பட்ட ரூபாய் நோட்டுகளை தான் பயன்படுத்தின கதை உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. பாகிஸ்தான் நாடு விடுதலை ஆன பிறகு ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் வசதி பெறும் வர இந்திய அரசால அச்சிடப்பட்ட ரூபாய் தாள்கள் தான் பாகிஸ்தான்ல பயன்படுத்தினாங்களாம். அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்திய அரசால அச்சிடப்பட்ட அந்த ரூபாய் நோட்டுகள்ல இருக்கக்கூடிய வெள்ளை காலி இடத்துல த கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு போட்டிருக்குமா. இதைத்தான் அவங்க யூஸ் பண்ணாங்களாம். பங்களாதேஷ்ல ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய 5 ரூபாய் நாணயங்களை எடுத்துட்டு போய் அங்க பிளேட் செய்ய பயன்படுத்தினாங்களாம். இதை பார்த்து ரிசர்வ் வங்கியே ரொம்ப அதிர்ந்து போச்சாம். ரிசர்வ் வங்கியால அச்சிடப்படக்கூடிய 10 ரூபாய் நாணயத்தை தயார் பண்றதுக்கு ஆகும் செலவு உங்களுக்கு தெரியுமா? வெறும் 6 ரூபாய் 10 பைசா தானா. முதல்ல இந்தியால காகித ரூபாயை அச்சிட்டது 18ஆம் நூற்றாண்டுல தான். அதை யார் அச்சிட்டாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் பேங்க் ஆஃப் மும்பை போன்ற பிரைவேட் பேங்க் தான் அச்சிட்டாங்க. டாலரை விட இந்திய ரூபாயோட மதிப்பு அதிகமா இருந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, 1971ஆம் ஆண்டுல உலக பொருளாதார சந்தையில ₹1 இந்திய ரூபாயோடைய மதிப்பானது அமெரிக்க டாலருக்கு $13 சமமா. ரூபாய் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல இருந்து வந்தது. சமஸ்கிருத வார்த்தையான ருபியா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் ரூபாய் அப்படின்னு வந்தது. இத முதல்ல வெளியிட்ட நாடுகள் யார் தெரியுமா? பண்டைய இந்தியர்கள், சீனர்கள் மற்றும் கிழக்கிந்திய லிடியன்கள் தான் முதல்ல நாணயத்தை வெளியிட்டாங்க. 1947 மற்றும் 1950 இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு பிறகும் குடியரசா மாறியதுக்கு பிறகும் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட நவீன நாணயமானது மீண்டும் கையெழுத்து நாணயத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்டது. காகித நாணயத்திற்கு பயன்படுத்தப்பட்ட சின்னம் சாரநாத்தில் உள்ள லயன் அப்படிங்கிற தலைநகரம் தானா. சுதந்திர இந்தியாவில் முதல்ல அச்சிடப்பட்ட ரூபாய் நோட்டு எது தெரியுமா? ₹1 நோட்டு தான் முதல்ல அச்சிட்டாங்க. ₹1 நோட்டானது 1917 நவம்பர் 30ல பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ வெளியிடப்பட்டாங்க. முதல் உலக போர்ல ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்த காரணத்தினால ₹1 வெள்ளி நாணயமா வெளியிடப்பட்டது. அந்த காலகட்டத்துல போருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்த காரணத்தினால வெள்ளி நாணயம் அச்சடிக்க முடியல. அதனால காகித ரூபாயை கொண்டு வந்தாங்க. இப்படி வெளியிடப்பட்ட அந்த ₹1 நாணயத்துல 5ஆம் ஜார்ஜுடைய உருவம் பதிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ரூபாய் நோட்டுகள் இங்கிலாந்துல தான் அச்சிட்டாங்க. 1969ல இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தியுடைய பிறந்த நூற்றாண்டை நினைவுபடுத்தும் வகையில ₹5 மற்றும் ₹10 நோட்டுகளை வெளியிட்டது. ரூபாய் நோட்டுகள் எப்படிலாம் வந்தது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ரூபாய் நோட்டுகள் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி இந்த ரூபாய்களை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? உலகம் முழுவதும் மக்கள் ரூபாய்க்கு பதிலா பல வித்தியாசமான பொருட்களை மாற்றி பயன்படுத்தினாங்களாம். அது என்னென்னா உப்பு, மீன், கிளிஞ்சல்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி போன்ற பொருட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டை மாற்று முறைகளாக பயன்படுத்தினாங்க. சீனாவில் 600 முதல் கிமு 210 வரை கி என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் கத்தி நாணயம். இது ரொம்ப வெயிட்டாக இருந்த காரணத்தினாலையும் எங்கேயுமே எடுத்துட்டு போக சிரமமா இருந்த காரணத்தினாலையும் அதுக்கு பின்னாடி வந்த பேரரசான ஷி ஷிவாங் அப்படிங்கிறவரு மாற்றி அமைத்தாரு. இந்த கத்தி நாணயமானது நடுவுல ஒரு வட்டமான ஓட்டையுடைய நாணயமா அறிமுகப்படுத்தப்பட்டது. 1ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் வாங்கியாச்சா அப்படின்னு கேட்காத வீடே கிடையாது. இந்த சம்பளம் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? லத்தீன் மொழியான சலேரியம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் சம்பளம்.
இந்த சலேரியம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா உப்புங்கிறதானா. ரோமானியர்களுடைய ஆட்சி காலத்துல போர் வீரர்களுக்கும் சரி, பிற தொழிலாளர்களுக்கும் சரி, ஊழியர்களுக்கும் சரி, அவங்க சம்பளமா கொடுத்தது உப்பு தானா. ஏன் எத்தோப்பியால உப்பையும் உப்பு கற்களையும் தான் 20ஆம் நூற்றாண்டு வரை நாணயமாவே பயன்படுத்தினாங்களாம். கோழி கிளிஞ்சல்கள் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷெல் அப்படிங்கிற கிளிஞ்சல்களை தான் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, சீனா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரிசா போன்ற இடங்கள்ல நாணயமா பயன்படுத்தினாங்க. இது மட்டும் இல்லைங்க, மீன ஒரு நாடு பார்த்தீங்க அப்படின்னா நாணயமா பயன்படுத்துச்சு. 1600இல் நியூ ஃபவுண்ட்லாந்து நாட்டுல பணம் அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாதாம். அவங்க பணத்துக்கு பதிலா இறந்த மீன்களை, அதாவது கருவாடை தான் நாணயமா பயன்படுத்தி இருக்காங்க. 1834ல சேமிப்பு கணக்கு தொடங்கிய பிறகுதான் முதல்ல அவங்க ரூபா நோட்டுகளையே அச்சிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்படி ஓட்டக்காயின்ல இருந்து பிட்காயின் வரைக்கும் பணத்துடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட பணத்தை தேவையில்லாம செலவழிப்பதும், தேவைக்கு அதிகமா வச்சிருக்கிறதும் தப்பு தான். ஸோ தேவை அறிந்து பணத்தை சேமிப்போம், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா.